செருப்பாலேயே அடிக்கிறேன். அடிக்கிறத இந்த சைபர் கிரைம் போலீஸ் பொண்டு பயல்கள் கண்காணிக்கிற என் செல்லுலேருந்து அதுக்கு உரிய ஆளுகிட்ட தெரியப்படுத்துகிறா. தேவடியா பயலே சைபர் கிரைம் போலீஸ் என்று தான் இதில் செருப்பை கழுத்து அடிக்கிறேன். வேடிக்கை பார்ப்பதற்கு அரசாங்கம் இல்லைடா, தேவடியாளுக்கு பிறந்த பயல்களா. இப்படி அடிக்க வைத்து இதுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் அரசியல்வாதியும் இல்லைடா, உலக அவசாரிமாய்ங்களா. அரசு ஊழியர்னா என்ன, அரசியல்வாதினா என்ன? இந்த அரசை தேர்வு செய்யக்கூடிய அந்த மிஷினை செருப்பாலேயே அடிச்சிருக்கேன். இந்த மிஷினை ஏன்டா செருப்பால் அடிச்சேன்னு கேட்கக்கூட இந்த இவிஎம் மிஷின் தயாரிப்பாளன் அவனும் குரல் எழுப்பவில்லை. 2014 எந்த ஒரு பத்திரிக்கைக்காரனும் எந்த ஒரு அரசியல்வாதியும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய மிஷினை, வெற்றி பெற்று ஆண்டுகிட்டு இருக்கிற வாக்காளர்கள் ஓட்டு போடக்கூடிய மிஷினை ஏண்டா அடித்த என்று கேட்பதற்கும் ஒரு நீதிபதி தேவடியா பயல்களுக்கு கூட வக்கு இல்லை. ஜெய 1 நீதிமன்றம் நான் வாய்தாக்கு போகிறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை எதற்காக போடுறேன்னா, உலகத்தில் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை போடக்கூடாதுடா தேவடியா பசங்களா. ஒரு நாடை இவிஎம் மிஷினை வைத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். வாக்காளர்களை இவிஎம் மிஷின், ஓட்டு போடக்கூடிய மிஷினை வைத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அதை என்னண்டு பார்க்கணும். அறிவியல் வளர்ந்துருச்சுன்றான். அறிவியல் உண்மையில் வளர்ந்துருச்சுன்னா இந்த இவிஎம் மிஷினை வைத்து ஓட்டு திருட்டு பண்ணக்கூடாதுல்ல. இந்த இவிஎம் மிஷினை வைத்து ஓட்டு திருட்டு பண்ணக்கூடாது. அப்போ உலக சயின்டிஸ்டுகள், ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு நிகழ்ச்சி நடத்த போகிறேன். இந்த நேரடி ஒளிபரப்புக்கு ஜெய 1 நீதிமன்றம் 6/1 வாய்தாவில் ஜெயப்பாண்டி இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டு, இந்தியா பிரதமரை 100 ஓட்டு போட சொல்லி நேரடி ஒளிபரப்பில் இதோ இந்த கபடி பிளேயர் கார்த்திகாவை நான் வெற்றி பெற வைக்கிறேன். ஆக மொத்தம் எல்லா நாடுகள்லையும் எல்லா விளையாட்டுத் துறையிலையும் நாட்டுக்காக பரிசு வாங்குறான். ஆனால் உலகத்திலேயே ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு தான் இந்த இவிஎம் மிஷின் போட்டி நடத்துகிறேன். இந்த இவிஎம் மிஷின் போட்டியில் கலந்துக்கிறக்கூடிய அந்த நாடு அறிவான சமுதாயம், அறிவான நாடுன்னு சொல்லலாம். ஒரு நாட்டுக்கு நாடு துப்பாக்கியை வச்சோ அணுகுண்டை வச்சோ சண்டை போடுவது அறிவாளித்தனம் இல்லை, நாடு வளர்ச்சி அடைஞ்சதுக்காக அர்த்தம் இல்லை. காட்டுமிராண்டித்தனமாக அறிவு வளர்ச்சி இல்லாத போது ஒரு நாடை பிடித்து சீர்திருத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது உகந்தது. நாகரிகம் வளர்ந்த பிறகு நாகரிகம் மூலமாக அனைத்து ஜீவனுக்கும் உணவு கிடைத்து மனித ஜீவனும் வாழ்வதற்கு வழிவகை செய்யாமல் ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை போடுவது காரணமில்லாமல், ஒரு நாடு தவறுனா அத்தனை நாடு சேர்ந்து இது தவறுதான் கன்ஃபார்ம் பண்ணி சண்டை போடுங்க, நான் பெரியவே நீ பெரியவே என்று ஒவ்வொரு நாடும் சண்டை போடுவது இது கேவலம். கல்வி வளர்ந்து அறிவியல் வளர்ந்து ஒழுங்குமுறைகள் வளர்ந்தது பிறகும் ஒருவன் நாட்டை இன்னொருவன் பிடிக்கக்கூடாது என்று அறிவு வளர்ச்சி வந்தது பிறகும் மறுபடியும் காட்டு மிராண்டி மாதிரி ஆயுதத்தை தூக்கி சண்டை போடக்கூடிய எச்சிக்கல்ல நாடுகளை பிராத்தல் பிரதமர் அந்த நாட்டை ஆளக்கூடிய எச்சிக்கல்ல அரசு ஊழியர்களை இந்த இவிஎம் மிஷினை வைத்து டெக்னாலஜி தெரியாதவனை பொதுமக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றி ஆட்சி செய்வது இதாடா அறிவியல் உலகம்? இதாடா மனிதன் அறிவியல் உயர்ந்த நாடு?
ஒரு டெக்னாலஜி தெரியாதவனை வந்து நம்ம ஏமாற்றுவது எவ்வளோ பெரிய தேச குற்றம். அதை ஒருவன் சொன்னான், ஜெயபாண்டியன், நீங்கள் சொல்கிறீங்க ஒரு படிப்பறிவு இல்லாத ஆள் நீங்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய உயர்வான மிஷின்களை தரக்குறைவாக சொல்வது தப்பு தானே அப்படின்றான். ஒரு படிப்பறிவு இல்லாதவன் அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாண்டு. அவன் ஃபோனு மூலமாக கேட்குறான், அப்படியா, சரி எடுத்துகிட்டு வரேன் எப்படின்னு. அவன் ஐடியா தான் சொல்கிறான், ப்ராக்டிக்கலாக. எங்கள் வீட்டு கோயில்கிட்ட போ அப்படின்றான். அந்த கோயில்கிட்ட போகிறான். சார் கோயில்கிட்ட வந்துட்டேன். கோயில்கிட்ட வந்துட்டியா? அன்றைக்குள்ளே ஒரு அம்மா இட்லி சுடுதா? ஆமாம் சார் இட்லி சுடுது. அந்த அம்மாகிட்ட போ. அந்த அம்மாகிட்ட போகிறான். அந்த அம்மாகிட்ட அப்படியே போனை கொடுன்றான். அந்த அம்மாகிட்ட இட்லி சுடுற அம்மாகிட்ட போனை கொடுக்குறான். போனை கொடுத்தோடனே அந்த அம்மா போனை வாங்கி பேசுது, என்னப்பாண்டு. அம்மா அந்த மாதிரி என்னுடைய ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு வந்தேன், எங்கள் அம்மா அவங்ககிட்ட சாவி கொடுத்துச்சுல, அந்த சாவியை திறந்து எங்கள் வீட்டில் இருக்கிற இதை எடுக்கணும். எங்கன வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுலப்பாண்டு அந்த இட்லிக்கார அம்மா சொல்லுது. நீங்கள் கதவை திறந்து போங்கம்மா, நான் அந்த ஃபோன்லேயே சொல்கிறேன் அப்படின்னும் அந்த அம்மா கதவை திறந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. தம்பி கதவெல்லாம் திறந்துட்டேன் அப்படின்னுது. அம்மா அந்த 6 சாவியில் நம்பர் போட்டுக்கு பாருங்கள், அந்த பையன்கிட்ட கொடுங்க. அந்த சாவியில் இத்தனை நம்பர் சாவி இருக்கா? ஆமாம் இருக்குது. அந்த சாவியை எடுத்து அந்த அம்மாகிட்ட கொடு. அந்த சாவியை கரெக்டாக எடுத்து அவன் கொடுக்குறான். அந்த அம்மா படிக்காதது அம்மா. அந்த சாவி வச்சு திறக்குது. திறந்த உடனே அம்மா, எங்கள் சின்ன பீரமாக இருக்கா? ஆமாம், அது திறங்க. சைடில் ஒரு ஓட்டை இருக்குதா? அந்த லாக்கரை திறங்க. அதுக்குள்ளே ஒரு மஞ்சள் பை இருக்கும் பாருங்கள். ஆமாப்பா, உள்ள ஒரு மஞ்சள் பை இருக்கு. அதை எடுத்து அப்படியே இந்த பையிட்ட கொடுத்துருங்கம்மா. அந்த அம்மா கொடுத்துருச்சு. கொடுத்துட்டிங்களாம்மா? சரிங்கம்மா, அப்படியே பூட்டிடுங்கம்மா. நீ அதை வாங்கிட்டியா? அதை இன்னும் பஸ்ஸில் இத்தனை நம்பர் பஸ்ஸில் அதை கொடுத்து விடு. அந்த பஸ்ஸில் கொடுத்துட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு கால் பண்ணிடு, நான் அந்த பஸ்ஸில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதில் இட்லிக்கார அம்மாவும் படிக்காத ஆள், 1-2 தெரிஞ்ச மாதிரி தான் படித்தவன் ஒரு பையன், 2வது படித்த பையன் அந்த பையன். ஆனால் ஒரு பொருள் ஒரு ஃபோன் மூலமாக சொல்லும்போது அது கரெக்டாக இதுக்கு வந்து இது மாதிரி தான் அறிவியலை கொடுத்துருக்கணும், பாடத்திட்டத்தையும் கொடுத்துருக்கணும். அதாவது சுதந்திரம் வாங்கின உடனே அந்த டயத்தில் 20 நோய்க்கு படித்தீங்கன்னா பாஸு, 100 நோய்க்கு படிக்கிறவனுக்கும் பாஸு. ஆனால் இப்போ என்ன செய்கிறீங்க, கல்வி எல்லாத்தையுமே எல்லா வரையுமே 100 நோய்க்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஏகப்பட்ட பேர்கள் அதில் தோல்வி அடைகிறாங்க. அதனால் அறிவியல், தொழில்நுட்பம், அடையாளப் பொருள் ஒருவன் உருவாக்குனதை இன்னொருவன் புரிந்து கொள்வ அளவுக்கு இந்த சாவியை எடுத்துகிட்டு வந்தான்ல இட்லிக்காரம்மா, அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துக்குங்க. அறிவார்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் இருந்தீங்க என்றால் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தவறு. இந்த டாக்குமெண்ட்ஸை ஜெய 1 நீதிமன்றத்துக்கு செவ்வாய்க்கிழமை அன்று வாய்தாவுக்கு போகிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 6/1/2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது.